வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எண்ணமெல்லாம் நீதானே என் உயிர் காதலனே எபிசோட் 399. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நினச்சி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சீன் ஸ்டார்டட். ஆதி பார்வதி கால் பண்ணுறாரு. இங்கே காரில் பார்வதியோட ஃபோன் ரிங் ஆகுது. புருஷ் எடுத்து பார்க்குறாரு. மாமா காலிங்னு வருது. வணஞ்சா யார் என்ன கால் பண்ணுறது? புருஷ் ஆதி தான் வணஞ்சா. வணஞ்சா அண்ணா எடுத்து பேசுங்க, இல்லைன்னா ஆதிக்கு டவுட் வந்துடும். புருஷ் கால் அட்டன் பண்ணுறாரு. ஆதி ஹலோ பார்வதி, நல்லா இருக்கே? உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? புருஷ் ஆதி நான் அப்பா பேசுகிறேன். ஆதிப்பா நீ பார்வதி ஃபோன் எப்படி உங்ககிட்ட? பார்வதி எங்கப்பா? புருஷ் அது பார்வதி கோயிலில் சாமி கும்பிட்டுட்ருக்கா. ஆதி ப்ளீஸ்ப்பா நான் பார்வதிக்கிட்ட உடனே பேசணும், நீங்கள் அவகிட்ட கொஞ்சம் ஃபோன் கொடுங்கப்பா, சீக்கிரம்ப்பா. புருஷ் ஆதி பார்வதி வந்தது கொடுக்கவா? ஆதி இல்லைப்பா நான் லைன்லேயே இருக்கேன், நீங்கள் பக்கத்தில் போய் ஃபோன் கொடுங்க. புருஷ் சாரி ஆதி, இதுக்கு மேலே என்னால் முடியல, நீ டென்ஷன் ஆகாமல் நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளு. ஆதிப்பா என்னாச்சுப்பா, ஏன் உங்கள் குரல் ஒரு மாதிரி இருக்கு? புருஷ் ஆதி பார்வதிக்கு. ஆதி டென்ஷனா பார்வதிக்கு என்னாச்சுப்பா சொல்லுங்கப்பா. புருஷ் தலையில் அடிபட்டிருக்கு, இப்போ நாங்கள் அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். பார்வதி மயக்கத்தில் இருக்கா, நீ உடனே ஸ்வேதா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடு. ஆதி கண்ணிலேருந்து கண்ணீர் வருது. ஆதி தடுமாறுறாரு. எப்படிப்பா அடிபட்டுச்சு? பெருசாக ஒன்றும் இல்லைல்ல, பார்வதி எப்படி இருக்கான்னு சொல்லுங்கப்பா. புருஷ் நடந்ததெல்லாம் சொல்கிறாரு. ஆதி நான் உடனே வரப்பா, பார்வதி பார்த்துக்கோங்க. இன்னும் காலை கட் பண்ணுறாரு. அகிலா ஆதி பார்வதிக்கு என்னாச்சு? ஆதிமான் கண் கலங்க எல்லாம் சொல்கிறாரு. அகிலா ஆதி நீ கவலைப்படாத, பார்வதிக்கு ஒன்றும் ஆகாது, நிவா நம்ம உடனே ஹாஸ்பிட்டல் போகலாம். ஆதி ஆதி அருண் ஷாம் அகிலமாக ஹாஸ்பிட்டல் கிளம்புறாங்க. அட் ஹாஸ்பிட்டல் பார்வதி ஸ்ட்ரெச்சரில் உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. கரெக்டாக ஸ்வேதா பேஷண்ட்டை பார்த்து ஆப்போசிட்டில் வராங்க. இவங்கள பார்த்து பக்கத்தில் வராங்க. ஸ்வேதா அண்ணன் என்னாச்சு? பார்வதி பார்க்குறாங்க. புருஷ் தலையில் அடிபட்டிருக்கு, நீ முதல்ல பார்வதி பாருமா, நான் அப்புறம் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ஸ்வேதா நர்ஸ் உடனே உள்ளே கூட்டிகிட்டு போங்க. நர்ஸ் கூட்டிகிட்டு போகிறாங்க. எல்லோரும் வெளியே சோகமாக இருக்காங்க. ஐஸ்வர்யா சேர்ந்து சேரில் உட்காந்துருக்காங்க. குட்டிஸ் தூங்கிட்டு இருக்காங்க, இன்னும் எழுந்திக்கல. ஸ்வேதாவில் பார்வதி செக் பண்ணுறாங்க. ஆதி கார். ஆதி செம்ம ஃபாஸ்ட்டாக கார் ட்ரைவ் பண்ணிட்டு வராரு. அவர் கண்ணிலேருந்து கண்ணீர் வந்துகிட்டே இருக்குது. ஆதி மைன்வேஸ் பொண்டாட்டி உன்னை தனியாக அனுப்பியிருக்கக்கூடாதுடி, தப்பு பண்ணிட்டு குட்டிம்மா. கண்ணில் வர கண்ணீரை தொடச்சிக்கிறாரு. ஷாம் ஆதி ஷோல்டரில் கை வைக்கிறாரு. ஆதி ஷாமை திரும்பி பார்க்குறாரு. ஷாம் டே ஆதி, தங்கச்சிக்கு ஒன்றும் ஆகியிருக்காது, நீ இப்படி உடஞ்சி போகாதடா ப்ளீஸ்டா. ஆதி இன்னும் தலையாட்டுறாரு. அட் ஹாஸ்பிட்டல் ஸ்வேதா வெளியே வராங்க. ஐஸ்வர்யா ஆண்டி பார்வதிக்கு இப்போ எப்படி இருக்கு? ஸ்வேதா பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை, பிளட் தான் கொஞ்சம் லாஸ் ஆகியிருக்கு, 4 ஸ்டிச் போட்டிருக்கேன், 1 வீக்கில் காயம் ஆறிடும். பயத்தில் தான் மயங்கியிருக்கா, ஒரு 1/2 ஹவரில் கான்சியஸ் வந்துடும். ஐஸ்வர்யா இப்போ தான் ஆண்டி மனசுக்கு நிம்மதியாக இருக்குது, என்னை காப்பாற்றாத பார்வதிக்கு அடிபட்டுருச்சுன்னு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. சிந்து ஆமாம் ஆண்டி, ஆனால் ஆதி என்ன ரொம்ப ஃபீல் பண்ணார், அதை நினச்சதான் கஷ்டமாக இருக்குது. ஸ்வேதா ஒன்றும் இல்லை, ஃபீல் பண்ணாமல் இருங்க, ஆதி புரிஞ்சுப்பான். சிந்து ஸ்வேதா பார்வதி கண் முழிச்சது நான் வந்து பார்க்குறேன். வணிஜா சரி ஸ்வேதா. ஸ்வேதா போகிறாங்க. எல்லோரும் நிம்மதியாக சேரில் உட்காராங்க. ஃபியூ மினிட்ஸ்லேயே ஆதி காஷா தூக்கத்துலேருந்து முழிச்சு பசியில் அழறாங்க. வணிஜா இஸ்ட்ரெஸ் இருந்தவங்கள சமாதானப்படுத்த பார்க்குறாங்க. ஆனால் குட்டி சலுகை நிறுத்தவே இல்லை. ஐஸ்வர்யா வணிஜா ஆண்டி இப்போ என்ன பண்ணுறது, இவங்க பசியில் அழறாங்க போல். வணிஜா ஆமாம், குழந்தைங்க பசியில் அழறதை பார்க்க மனசு கஷ்டமாக இருக்குது. புருஷ் ஆதிஷாவை தூக்கிட்டு அங்கே அப்படியே நடக்கிறாரு. ஆனால் ஆதிஷாவோட அழுகையோ இன்னும் அதிகமாக தான் ஆகுது. எல்லோரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டென்ஷனில் இருக்காங்க. ஆதி வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வந்து ரிசப்ஷனில் பார்வதி பற்றி கேட்க அவங்க பார்வதி இருக்கிறதா சொல்லி எப்படி போகணும்னு வழி சொல்கிறாங்க. ஆதி வேகமாக வர்றாரு. அங்கே குட்டி சிலர் சத்தம் கிட்ட இன்னும் டென்ஷன் ஆகி வேகமாக போய் புருஷ் கையில் இருக்க ஆயிஷா பாப்பா வாங்கி நெஞ்சோடு அணைச்சிக்கிறாரு. வணிஜா கையில் இருக்க ஆதிக்கு ரொம்ப அழறான். ஆதி அவனையும் கையில் வாங்கிக்கிறாரு. ஆதி கண்ணிலேருந்து கண்ணீர் வருது. ஆதி குட்டிச்சலம் அழாதீங்கடா, ஆமாம் இப்போ கொஞ்சம் நேரத்தில் எழுந்துட்டோம், அழக்கூடாதுன்னு 2 பேரையும் சமாதானப்படுத்துகிறாரு. குட்டிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அழுகி நிறுத்திட்டு ஆதியை பார்க்குறாங்க. ஆதிக்கு ஆயிஷா ஃபோரட்டில் டீப்பாக கிஸ் பண்ணிவிட்டு நெஞ்சோடு அணைச்சிக்கிறாரு. அகிலா என்னங்க டாக்டர் என்ன சொன்னாங்க, பார்வதி இப்போ எப்படி இருக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? வணிச்சா அண்ணி ஸ்வேதா தான் பார்வதி செக் பண்ணாங்க,
பார்வதிக்கு பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை, கொஞ்சம் பிளட் தான் லாஸ் ஆகியிருக்கு. 4 ஸ்டிச் போட்டிருக்காங்களாம். ஒரு வாரத்தில் காயம் ஆறிடுவான். நீ பார்வதி பயத்தில் தான் மயங்கிருக்கலாம். கொஞ்ச நேரத்தில் கண் முழிச்சிடுவான்னு சொன்னாங்க. அகிலா நல்ல வேலை பெருசாக எதுவாகல, அது வரைக்கும் சந்தோஷம். ஆதி நான் போய் பார்வதி பார்த்து வரேன். அகிலா போ ஆதி. ஆதி குடிச்சு தூக்கிட்டு பார்வதி இருக்க ரூம்குள்ளே போகிறாரு. பார்வதி மயக்கத்தில் இருக்கா, அவள் தலையில் கட்டு போட்டிருக்கு. ஆதி கண்ணிலேருந்து கண்ணீர் வருது. பார்வதி பக்கத்தில் போய் உட்காந்து ஆதிஷா பாப்பாவை பார்வதி பக்கத்தில் படுக்க வச்சுட்டு ஆதிக்கு அவர் ஒரு கையால் ஹோல்ட் பண்ணிவிட்டு இன்னொரு கையில் பார்வதி தலைமுடி கோதி விடுறாரு. ஆதி உனக்கு அடிபட்டுருச்சுன்னு சொன்னதும் எனக்கு உயிரே போயிடுச்சு பொண்டாட்டி. மனசில் படப்பட நடிச்சிட்டே இருந்துச்சு. இப்போ உனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொன்னது தான் நிம்மதியாக இருக்குது. குனிஞ்சு பார்வதி ஃபோட்டோவில் கிஸ் பண்ணுறாரு. ஆதிஷா கூட திரும்ப அழறா. அழுதுகிட்டே பார்வதி சாரி பிடிச்சு இழுக்கிறான். பார்வதியோட கண் அசையுது. மெதுவாக ஐஸ் ஓப்பன் பண்ணுறா. ஆதி ஸ்மெல்லோட பொண்டாட்டின்னு கூப்பிட்டா பார்வதி நிமிந்து பார்க்குறா. ஆதியை பார்த்து கண் கலங்க மாமான்னு ஆதிக்கையே பிடிக்கிறான். ஆதி கண்ணிலேருந்து கண்ணீர் வருது. ஆதி ஏன்டி இப்படி பண்ண, உனக்கு எதாவது ஆகியிருந்தா என்ன பண்ணியிருப்பேன்னு யோசிச்சு பார்த்தியா போடின்னு முகத்தை திருப்பிக்கிறாரு. பார்வதி ஆதி கணத்தை பிடிச்சி திருப்பி அவளை பார்க்க வச்சு ப்ளீஸ் மாமா என் செல்ல மாமா இல்லை கோவப்படாதீங்க. ஐஷோ அந்த கார் அடிச்சிருந்தா அவங்களோட சேர்ந்து அவங்க வயிற்றில் இருக்க குழந்தையும் பாதிப்பு இருந்திருக்கும். பாருங்கள் எனக்கு என்னாச்சு, ஒன்றுமே இல்லை தானே, நான் நல்லா தான் இருக்கேன். ஆதி இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை போ. பார்வதி என்ன மாமா நான் பாவம் தானே. ஆதி போடி. பார்வதி கொஞ்சலா மாமா. ஆதி போ பேசாத. பார்வதி ஆதி கணத்துக்கிளி ரொம்ப தான் மாமா பண்ணுறீங்க. ஆதிஷப்பா ரொம்ப சத்தமாளரா. பார்வதி டக்குன்னு பெட்டை பார்க்குறா. ஆதிஷப்பா கையை காலாட்டி அழுதுகிட்டே இருக்கா. பார்வதி வேகம் இழந்து பாப்பாவை தூக்குறா. பார்வதி என்னாச்சு என் தங்க குட்டிக்கு, இதுக்கிட்டி செல்ல அலறீங்க, இங்கே பாருங்கள் அம்மாவை பாருங்கள். ஆதி அவள் பசியில் அலறா, முதல்ல அவளுக்கு ஃபீட் பண்ணு. பார்வதி சோகமாக அம்மா பாப்பாவை பசியில் அழ வச்சிட்டேனா. ஆதி இதுக்கு ஒன்றும் குறைச்சிடல, முதல்ல ஃபீட் பண்ணு. பார்வதி இன்னும் ஆயிஷா பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணுறா. ஆதி ஆதிக்கு தோளில் போட்டு தட்டிகிட்ருக்காரு. பார்வதி ஆதிஷா பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு அவளை தோளில் போட்டு தட்ட ஆதி என் பொண்ணை இங்கே கொடுத்து என் பையனுக்கு ஃபீட் பண்ணுன்னு ஆதிக்கு பார்வதிகிட்ட கொடுத்துட்டு ஆதிஷா வாங்கி தோளில் போட்டு தட்டி கொடுக்குறாரு. பார்வதி ஆதிக்கு ஃபீட் பண்ணுறா. ஆதி தலையில் ஏதோ பையன் இருக்கான். பார்வதி பாவமாக முகத்தை வச்சுட்டு வலிக்குது தான் மாமா. ஆதி பார்வதி பக்கத்தில் நெருங்கி உட்காந்து அவளை ஒரு ஷோல்டரில் சாய்ச்சிக்கிறாரு. பார்வதி கண்ணை மூடி ஆதி ஷோல்டரில் சாய்ச்சிட்டு ஆதிக்கு ஃபீட் பண்ணுறா. அப்புறம் குட்டி பையனை தோளில் போட்டு தட்டுறா. டோர் நாக் ஆகுது. ஆதி பார்வதி விலகி உட்காடுறாங்க. ஸ்வேதா ஃபெமிலின் மெஸ் எல்லோரும் உள்ளே வராங்க. ஸ்வேதா வாலி எப்படி இருக்க, தலையில் பெயின் ஏதோ இருக்கா. பார்வதி லைட்டாக பெயின் இருக்குமா. ஸ்வேதா ஓகே பெயின் இருக்குதா செய்யும், நான் பெயின் கில்லர் தரேன், ஆனால் அது நைட் மட்டும் எடுத்துக்கோ. பார்வதி ஓகேம்மா. அதுக்கு இல்லாமல் பார்வதி பக்கத்தில் வந்து அவர் தலையை தடவி கொடுக்குறாங்க. பார்வதிம்மா எனக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்கம்மா. அகிலா எப்படிடா ஃபீல் பண்ணாமல் இருக்க முடியும், இன்னும் இப்படி தலையில் கட்டோடு பார்க்கும்போது எப்படிம்மா ஃபீல் பண்ணாமல் இருக்க முடியும். பார்வதி லேசான காயந்தம்மா, ஒரு வாரத்தில் சரியாயிடும். அருண் தேங்க்ஸ், நீங்கள் மட்டும் இல்லைனா ஐஷாக்கு என்ன ஆகிருக்குன்னு என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. பார்வதி அடா என்ன அருண், நீங்கள் ஐஷா என்னோடய ஃப்ரெண்டு, அவளுக்கு ஒரு ஆபத்து, அதுவே என் கண்ணு முன்னாடியே வரும்போது நான் எப்படி பார்த்துட்டு அமைதியாக இருப்பேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஐஸ்வர்யா இப்போ நல்லா இருக்காள் அதை பாருங்கள். ஐஸ்வர்யா பார்வதி பக்கத்தில் வந்து அவள் கணத்தில் கிஸ் பண்ணுறா. பார்வதி ஸ்மெல் எடுத்து திரும்பி ஐஸ்வர்யா கணத்தில் கிஸ் பண்ணுறா. ஷாம் சிரிச்சு டி அருண் யாருக்கும் பொசசிவ் ஆகுது போல். அருண் ஆதி பார்க்க ஆதி ஷாமை மறைக்கிறாரு. ஷாம் எப்போ அடி முறைக்காத, சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். அருண் நீ வா, நம்ம போய் பார்வதி ஜூஸ் வாங்கிட்டு வரலாம். அருண் ஷாம். பார்வதி அண்ணா எல்லாருக்கும் வாங்கிட்டு வாங்க, யாரும் என்ன சாப்பிட்ருக்க மாட்டேங்க தானே. ஷாம் சரிடாம்மா. ஷாம் அருண் ஜூஸ் வாங்க போகிறாங்க. ஸ்வேதா பார்வதி இப்போ கூட நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம், 10 days அப்புறம் கூட்டிகிட்டு வாங்க, ஸ்டிச் ரிமூவ் பண்ணிடலாம். ஆதி ஓகே ஆண்டி. ஸ்வேதா பார்வதிக்கு பெயின் கில்லர் பண்ணுறாங்க. அப்புறம் ஆதி பார்வதி கையில் இருக்க குட்டீஸை கொஞ்சிட்டு அங்கேருந்து போகிறாங்க. கொஞ்ச நேரத்தில் ஷாம் அருண் ஜூஸ் வாங்கிட்டு வர எல்லோரும் குடிக்கிறாங்க. அப்புறம் ஷாம் போய் பில் செட்டில் பண்ணிட்டு வர எல்லோரும் வீட்டுக்கு கிளம்புறாங்க. கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு ரீச் ஆகுறாங்க. கையில் கார் சவுண்ட் கேட்டு வீட்டுக்குள்ளேருந்து ஓடி வரா. ஆதி பட்டம்மாக்கிட்ட சொல்லி டிரைவர் கூட போய் கையில் கூட்டிகிட்டு வர சொல்லிவிடுவார். பட்டம்மா அரைத்தட்டோட வராங்க. கையில் பார்வதி இருக்க கட்டை பார்த்து அலறா. அருண் கையில் தூக்கி கன்சல்ட் பண்ணுறாரு. பார்வதி கையில் செல்லும் அம்மா கொன்னிலடா அழாதுன்னு கையில் கண்ணை தொடச்சி விடுறான். பட்டம்மா பார்வதிக்கு ஆறாவது எடுக்க எல்லோரும் உள்ளே வராங்க.
அகிலா, ஆதி நீ பார்வதி கூட்டிகிட்டு ரூமுக்கு போப்பா, அவள் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். ஆதி சரிமன் பார்வதி கூட்டிகிட்டு போகிறாரு. கைலாஷம் அவர் ரூமுக்கு தூக்கிட்டு போயிடுறாரு. எல்லோரும் அவங்கவுங்க ரூமுக்கு போகிறாங்க. ஆதி பார்வதி ரூம். ஆதி குட்டிஸை தொட்டில் போட்டு பார்வதி பெட்டில் படுக்க வச்சுட்டு அவள் பக்கத்தில் படுக்கிறாரு. ஆதி கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுப்போண்டாட்டி. பார்வதி, மாமா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். ஆதி, என்ன செல்லம் சொல்லு. பார்வதி, மாமா எனக்கு என்னமோ அந்த கார் வேணுன்னே தான் ஐஸ்வர்யா மோதம் அந்த மாதிரி இருந்துச்சு மாமா. ஆதி, என்ன சொல்கிற பொண்டாட்டி. பார்வதி, எனக்கு அப்படி தான் தோணுது மாமா. ஆதி பார்வதி பார்த்த மாதிரி ஒன் சைடாக படுத்து, ஏன் உனக்கு அப்படி தோணுது. பார்வதி, மாமா அது கோயில் வாசல் தானே, அங்கே நிறைய பேர் போயிட்டு வந்துட்டுருப்பாங்க. அந்த காரை அவ்வளோ ஸ்பீடாக ஐஸ்வர்யா வீட்டுக்கு மாதிரி ஏன் வரணும் சொல்லுங்கள். அங்கே க்ராஸ் பண்ண எல்லாரையும் விட்டுட்டு ஐஸ்வர்யாவை மட்டுமே இடிக்கிற எண்ணத்தோடு தான் அந்த கார் வந்துச்சு. ஆதி யோசிக்கிறாரு. பார்வதி, நீங்கள் என்னென்னு பாருங்கள் மாமா, யாராவது பிளான் பண்ணி பண்ணியிருந்தா அவங்கள சும்மா விடாதீங்க. ஆதி, சிரிச்சில் நான் பார்த்துக்கிறேன், நீ அதை பற்றி யோசிக்காமல் ஃப்ரீயாக இரு. அப்புறம் வீட்டில் இருக்க யார்கிட்டையும் இதை பற்றி சொல்லாத. பார்வதி, சரி மாமா. எனக்கு தூக்கம் வருது. ஆதி பார்வதி ஒரு நெஞ்சில் படுக்க வச்சு தட்டி கொடுக்குறாரு. பார்வதி கண்ணை மூடி தூங்குறான். ஆதி பார்வதி சொன்ன பற்றி யோசிக்கிறாரு. ஆதி மைன்வேஸ் ஐஸ்வர்யாவை காரில் அடிக்கிற அளவுக்கு யாருக்கு எந்த மோட்டிவ் இருக்கும். ஒருவேளை இதுவும் அந்த நாகவழி வேலையாக இருக்குமா. இது எல்லாத்துக்கும் பதில் கிடைக்கணும். முதல்ல அந்த டேட்டு பர்சனை கண்டுபிடிக்கணும். அப்போ தான் நாகவழி தான் அதுக்கு பின்னாடி இருக்காங்களான்னு ப்ரூவ் பண்ண முடியும். கூடி சீக்கிரம் அவனை கண்டுபிடிக்கிறேன். முதல் வேலையை நாளைக்கு கோயிலுக்கு போய் அங்கே இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணுன்னு யோசிச்சுட்டு பார்வதி பார்க்குறாரு. பார்வதி நல்லா தூங்குறான். ஆதி பார்வதி பாட்டி படுத்துட்ருக்காரு. சீன் ஷிஃப்ட் டு நாகவல்லி. நாகவல்லி ஜெகனை பலார்னு அறையிறா. ஜெகன் கணத்தில் கையை வச்சு நாகவல்லியை பார்க்குறான். நாகவல்லி, சொன்ன ஒரு வேலையை கூட ஒழுங்காக முடிக்க முடியாத ஒன்னாலாம். அச்சா ஸ்டூபிட். சீன் ப்ரீஸ்ட். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now, I made mistakes but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone, that's the only way I know. Feeling low, about to blow back up. I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off best friends. I don't really understand myself.